ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஃப்ரைடே மார்னிங் எழுந்த உடனே ஒரு ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சிடுவேன். இல்லைனா கோல்டு வாட்டர் கூட குடிப்பேன். பட் ஒரு கப் வாட்டர் குடிச்சிட்டு தான் எந்த ஒர்க்னாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். நமக்காக கொஞ்சம் டைம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். எழுந்த உடனே காஃபியோ டீயோ எடுத்த உடனே குடிக்காதீங்க. கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் குடித்து நம்மளை ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காஃபி டீ எது வேணாலும் போட்டு குடிங்க. நான் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்ததுனால கொஞ்சம் வெளியே போய் ஃப்ரெஷ் ஏர் கொஞ்சம் ரிலாக்ஸாக வாங்கிட்டு இருந்தேன். எழுந்த உடனே நான் கிச்சன் ஒர்க்கோ இல்லை என்னோடய ஒர்க்கையோ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்த உடனே க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணுவேன். க்ளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எந்த ஒர்க்னாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பெருக்கி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எந்த ஒர்க்னாலும் நான் பண்ணிவிடுவேன். மார்னிங் எப்போவுமே எழுந்தும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். என்னடா இது சீக்கிரம் எழுந்துடுமா, கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எழுந்துடணும்னு சொல்லி எழுந்துட்டு நீங்கள் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ டைம் சேவ் ஆகும். நான் இது ஒரு 1 வீக்காக தான் ஃபாலோ பண்ணுறேன். நானும் ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங்லாம் எழுந்து பழக்கம் கிடையாது. லேட்டாக எழுந்து லேட்டாக சாப்பிட்றது, என்னோடய ஃபுட் ஹேபிட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தையோட ஃபுட் ஹேபிட்டும் கெடுக்கிறோமேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போல்லாம் ஏர்லி மார்னிங் எழுந்து என்னோடய ரொட்டீனை நான் இப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எழுந்தும் போதே நம்ம யோசிக்கக்கூடாது எதுக்கு எழுந்துறோன்னு. நீங்கள் எழுந்தும் போதே ஒரு ஹாப்பி மூடோட ஒரு ஜாலியாக எழுந்துங்க. அந்த ஃப்ரெஷ் ஏர்க்காகவே நீங்கள் எழுந்தலாம். நீங்கள் எழுந்து பார்க்கும் போது அங்கே சில்லுன்னு இருக்கும். நீங்கள் கதவை திறக்கும் போதே அந்த ஃப்ரெஷ் ஏர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நைட் ஃபுல்லாக ஏசியில் கூட படுத்து இருந்துருப்பீங்க. இந்த மாதிரி டைமில் எழுந்து பாருங்கள். 6 o'clock நீங்கள் எழுந்திங்கன்னா கூட ஒரு ரஷ் வந்துடும். நீங்கள் இந்த டைமில் எழுந்திங்கன்னா ஒரு ஆள் கூட அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. அந்த டைம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ஏரை நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஒன் டே நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் டெய்லி அதே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் அந்த லேசினஸ் போய் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க. நான் ஃப்ரைடே டியூஸ்டே மட்டும் ஃபுல் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்றதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவேன். மற்ற டேஸ்லாம் நார்மலாக நான் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு விட்டுருவேன். இது ஃப்ரைடேன்றதுனால ஃபுல் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே வாசப்படியை மாப் போட்டோ இல்லை எதனா தொடப்பம் வச்சோ பெருக்கி எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளாத் எடுத்து வெட் கிளாத் எடுத்து அதை வச்சு தொடச்சி எடுத்துக்கணும். ஃபுல் ஒர்க் முடிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் நேரம் யோகா பண்ணிப்பேன். இது டைம் இல்லாததுனால நான் யோகா பண்ணேன். இதே நார்மல் டேஸில் ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போல்லாம் ஸ்கின் கேர் அப்புறமா என்னோடய ஹெல்த் ரொட்டீன், ஃபுட் ரொட்டீன் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு வர அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் வீடியோவாக. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியும். இது நான் அரிசி மாவு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பச்சரிசியை நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டரோ இல்லை பன்னீரோ கலந்து, நான் மோஸ்ட்லி பன்னீர் தான் கலப்பேன். ஏன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். பன்னீர் கலந்து ஒரு இடமா கோலம் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ரொம்ப தண்ணி விட வேணாம். நீங்கள் மாவு கலக்குறீங்கள்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கையில் ஒரு கிளாத் வச்சுருக்கேன். குட்டியாக அந்த கிளாத் வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா இது தனி வீடியோவாக காட்டுறேன். நான் எப்படி நான் இந்த கோலம் போடுறேன்னெலாம் சொல்லிட்டு. நானும் இங்கே கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே அழகாக வரும் நம்ம போட்டு முடித்த பிறகு. வீடே அவ்வளோ பளிச்சின்னு கலையாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் போடுறேன். டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும்தான் இதில் போடுவேன். மற்ற டேஸ்லாம் கோலம் மாவில் வெளியே மட்டும் போட்டுருவேன். கிச்சனில் யூஸ் பண்ண மாட்டேன். டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் சேர்த்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிப்பேன் அழகாக.
ரொம்ப அரிபரியாக பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 5:30க்குள்ளே விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அரிபரியாக எதுவுமே நினைக்காம அந்த டேவே வந்து ஒரு ரன்னிங்கில் போகிற மாதிரி பண்ணிடாதீங்க. நார்மலாக ரிலாக்ஸாகவே பண்ணுங்கள். நமக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட சின்னதாக ஒரு கோலம் போட்டு அந்த இடத்துல சீக்கிரம் முடிச்சிடுங்க. பட் ரொம்ப அரிபரியாக பண்ணி நீங்கள் எழுந்துறதே ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் ஏர்லி மார்னிங் எழுந்துருவீங்க. அந்த டைமில் நீங்கள் அரிபரியாக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு எழுந்த தேவையில்ல. அதுக்கு நீங்கள் லேட்டாக எழுந்து அரிபரியாக பண்ணிடலாமே. நம்ம ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்து நம்மளோட ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக அந்த டேவே போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த டைமுக்கு எழுந்துரும். ஸோ நீங்கள் ரிலாக்ஸாகவே ஒரு ஒர்க்காக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக கோலம் போட்டு முடித்த உடனே மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கேஸை வந்து அழகாக பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம செவுத்தில் வந்து ஓம் போட்டுட்டு இந்த மாதிரி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சிடுவேன். அழகாகவே இருக்கும். கிச்சனில் இந்தந்த இடத்துல மட்டும்தான் நான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். அதுவும் டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும்தான் சாமி கும்பிட்றப்ப வச்சிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணி கும்பிடும்போது உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுக்கே வந்து அந்த டேவே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த குடத்துல இந்த உரலில் கீழே இருக்க அரிசி கொட்டி வைக்கிறீங்களா அந்த டப்பாலேயோ இல்லை டின்னுலேயோ அதில் கூட அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. பார்க்கவே அழகாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். இயர்லியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 3:30க்கே எழுந்துட்டேன். ஆக்சுவலாக 4 o'clock தான் எப்போவுமே எழுந்துவேன். இன்றைக்கி வந்து பாப்பா தூங்க விடாததுனால சரி அப்படியே ஒர்க்கை பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் 3:30க்கு நான் எழுந்து ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேராக நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம், இல்லை இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு முன்னாடியே யோசித்து வச்சுட்டோன்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஈஸியாக இருக்கும். எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம கடகடன்னு டக்குன்னு சமைச்சிட்டு கடகடன்னு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்ட்டு நம்ம நேற்றே யோசித்து வச்சிட்டோன்னா எழுந்த உடனே அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாட்னு உட்காந்துட்டு இருக்கலாம். பாதி நாள் வந்து வேறு ஒர்க் எதனா பார்க்கலாம். அந்த மாதிரி டைம் இருக்கும். அந்தளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஏர்லியாக எழுந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னா மற்ற டைம் நம்ம சும்மா தான் இருக்கணும், அவ்வளோவா ஒர்க் இருக்காது. அப்போ நமக்கு வந்து எதனா பேஷன் இருக்குது இல்லை எதனா ஒர்க் இருக்குது அந்த மாதிரினா கூட நம்ம மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம். அந்தளவுக்கு டைம் இருக்கும். நீங்கள் ஏர்லி மார்னிங்லேருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா. நான் வந்து பாப்பாவை தான் ரீசனாக சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அவள் நைட்டெல்லாம் கொஞ்சம் தூங்க விட மாட்டாள். அதனாலேயே நான் மார்னிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு ஒரு 10:30 11 போல் எழுந்துவேன். அதுலேயே எனக்கு ஒரு ஆஃப் டே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம எது செஞ்சாலுமே ஒரு டென்ஷனாக இருக்கும். டைம் வந்து இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கான டைம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஏர்லி மார்னிங் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோன்னா மற்ற டைம் ஃபுல்லாகவே நமக்கு தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் கோலம் போட்டு சீக்கிரமே முடிச்சிட்டேன். வாசல்லையும் வந்து நான் இன்றைக்கி வந்து சின்னதாக சிம்பிளாக தான் கோலம் போட்டிருக்கேன். ரொம்பலாம் போடலை. ஏன்னா டைம் இல்லை, கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சி. அதனால் வந்து நான் சிம்பிளாக தான் கோலம் போட்டு வச்சுருக்கேன். மற்ற டைம்லாம் கொஞ்சம் வந்து பூக்கோலம் அந்த மாதிரி அழகாகவே போடுவேன். இன்றைக்கி வந்து டைம் இல்லாததுனால இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுட்டேன். இது வந்து கந்திஷ்டிக்காக லெமன் வைப்பாங்க. லெமன் வந்து வாசப்படியில் 2 சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 சைடுமே வைப்பாங்க. மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கணும். அது வந்து ஓம் சக்தி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் மஞ்சள் குங்குமம் 2மே தடவி வைக்கிறாங்க. இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்றுன்னு வச்சிடணும். எதனா கந்திஷ்டி இருந்தால் கூட போயிடும். நெகட்டிவிட்டிக்காக இந்த லெமனை வந்து இப்படி பண்ணி வைப்பாங்க. ஒர்லியில் வந்து டெய்லி வந்து ஃப்ளவர்ஸ் மாற்றிடுவேன்.
பிளாஸ்டிக்லாம் எப்போவுமே வைக்க மாட்டேன். ஒன்லி வந்து ரியல் ஃப்ளவர்ஸ் தான் நேச்சுரலாக வைப்பேன். அட்லீஸ்ட் ரோஸ் மட்டும் இருந்தால் ரோஸை மட்டும் இந்த மாதிரி உதிரியாக போட்டு வச்சுருவேன். ஒரு 2-3 ரோஸ் எடுத்து, இல்லை ஃப்ளார்ஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிப்பேன். இப்போ நம்மக்கிட்ட ரோஸ் தான் இருக்குது, அதனால் ரோஸ் மட்டும் அழகாக நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் உதிரி மல்லியும் இருந்துச்சு, அதையும் வந்து கொஞ்சம் சுற்றி போட்டு உருளி டெக்கரேஷனை முடிச்சிட்டேன். சாரீ தான் கட்டலான்னு பார்த்தேன், பட் சாரீ கட்ட டைம் இல்லாததுனால சுடிதாரே போட்டுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து டைம் வந்து 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு. மோஸ்ட்லி 5:30 தான் விளக்கேற்றணும். நம்ம ஏர்லி மார்னிங் ஏந்து விளக்கேற்றுறோன்னா 5:30 அந்த சூரியன் வெளிச்சம் வர்றதுக்குள்ளே நம்ம விளக்கேற்றிடணும். அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. நான் அதுக்காக தான் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்தேன். 3:30 எழுந்துட்டேன். மோஸ்ட்லி பாப்பா வந்து லேட்டாக தூங்கினா, அவளை தூங்க வச்சுட்டு அப்புறம் இருக்க ஒர்க்கே பார்க்கலான்னு சொல்லி அப்படியே வேலை பார்க்குறேன். தண்ணி எப்போவுமே மாற்றிட்டு தான் நீங்கள் சாமி கும்பிடணும். டெய்லி சாமி கும்பிட்றீங்கன்னா அதில் இருக்க தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு செடியிலையோ இல்லை வந்து சாமி எங்கன்னா இருக்காங்கன்னா அது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா புதுசாக நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கணும். ஃப்ளவர்ஸ் எப்படி மாற்றுறீங்களோ அதே மாதிரி தண்ணி, அவங்களுக்கு வைக்கிற பிரசாதம் எல்லாமே டெய்லி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி சாமி கும்பிடணும். டெய்லி நீங்கள் கும்பிட்றீங்கன்னா அப்படி கும்பிடலாம். மோஸ்ட்லி ஃப்ளவர் வாடலைனா கூட 2 daysக்கு நீங்கள் வந்து அப்படியே வச்சு கும்பிடலாம். பட் பிரசாதம் இந்த தண்ணிலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். டெய்லி ஒரே வாட்டர் வச்சு நீங்கள் சாமி கும்பிடக்கூடாது. டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணி தான் கும்பிடணும். நான் வந்து இந்த பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணியே வந்து 2 weeks மேலே ஆகுது. இந்த எப்படி இப்படி இன்னும் கருக்காமல் இருக்குன்னா, நான் வந்து சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அந்த வீடியோ ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 3 weeks ஆச்சு ஆகிடும் உங்களுக்கு கருக்கிறதுக்கு. நான் வந்து சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சால்ட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து வாஷ் பண்ணி பார்த்துட்டேன். அது வந்து கருக்க தான் செய்யுது. அதனால் இது புதுசாக ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு இது. மிச்சம் இருக்க உதிரி பூவெல்லாம் இந்த மாதிரி வாசப்படியில் போட்டு விட்டுருவேன் எப்போவுமே. அது என்ன பூவாக இருந்தாலுமே நம்ம வந்து ரிமைனிங் இருக்க உதிரி பூவெல்லாம் அப்படி போட்டுருங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவும். சாமிக்கு வந்து இன்றைக்கி பிரசாதமாக பால் தான் வைக்க போகிறேன். பால் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி தேங்காய் ஓடு வந்து நிறைய எடுத்து வச்சுப்பேன். நான் எப்போவுமே வந்து இந்த தூள் சாம்பிராணி தான் போடுவேன். கப் சாம்பிராணி வந்து எப்போனா ஈவினிங் டைமில் விளக்கேற்ற போது யூஸ் பண்ணுவேங்க. பட் மார்னிங் நான் எப்போவுமே விளக்கேற்றினா இந்த மாதிரி தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அதை எரிச்சிட்டு அதில் வந்து அந்த தூள் சாம்பிராணி போட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே பாசிட்டிவாக மங்களகரமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். பால் சாம்பிராணி கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. அது போட்டிங்கன்னா படப்படன்னு வெடியும். அதுலேயே வந்து உங்கள் கண் திருஷ்டி எல்லாமே போயிடும். அது நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட ரேட்டு தான், பட் அது கொஞ்சம் போட்டிங்கனாலே அவ்வளோ புகை வரும். நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ பால் சாம்பிராணி, அப்புறம் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சாம்பிராணிலாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன்.
சாமிக்கு பாலும் வந்து ரெடி பண்ணிவிட்டு கூட வந்து சர்க்கரை போட்டுப்பேன். வெறும் பால் ஊற்ற மாட்டேன். சர்க்கரை லைட்டாக மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை சாமிக்கு வச்சுருவேன்.